விரக்தி நிலை. உலகை ஒரு கருப்பு திரை மூடிவிட்டது போல எனக்கு தோன்றியது. என்னாயிற்று? யோகானந்தர் சற்றே கேலியாக கேட்டார். என்னை சிசிபஸ் என்று அழையுங்கள் என்றேன் நான். ஒவ்வொரு நாளும் இலக்கை நெருங்குகிறேன். ஆனால் அதை அடையவே முடிவதில்லை. காரணம், இலக்கு அங்கே இருப்பதை மட்டுமே உணர்கிறேன். என் அடுத்த அடி அதை விட்டு விலகிச் செல்லும் அடியாகவே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என் முயற்சிகளுக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. நிலைமை மோசம்தான்மா, அவர் ஒப்புக்கொண்டார். ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் அறிவை தளர்த்த வேண்டும். யதார்த்தத்தை நேரடியாக பார்க்கவும் உள்ளுக்குள் உணரவும் ஏற்ற வகையில் அதை இன்னும் வெளிப்படையாக மாற்ற வேண்டும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு உள்ளுணர்வு சாத்தியப்பட வேண்டுமென்றால் உள்ளுணர்வால் நீங்கள் அடையும் சிறு துணுக்கு அறிவையும் அந்த அறிவை தளர்த்தி கொண்டு ஆராய வேண்டும். இது பைத்தியக்காரத்தனம் போல தெரியலாம். ஆனால் அது அப்படித்தான். வேறு வழி இல்லை. முன்பை விட இப்போது குழப்பம் அதிகமாக இருக்கிறது என்றேன். நான் என்ன செய்ய? இது ஒரு ஆபத்தான சூழல். சாத்தான் கூட இப்படிப்பட்ட ஒன்றை கண்டுபிடித்திருக்க முடியாது. நான் உணர்வது உண்மையான யதார்த்தம், எனது கற்பனை அல்ல என்பதை எப்படி நான் அறிவேன்? அறிவை மட்டுமல்ல, உள்ளுணர்வையும் கடந்த ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் உணர்வீர்கள். புத்தர் அதை உள்ளொளி என்றார். அறிவு யதார்த்தத்தின் வரைபடத்தை மட்டுமே காணும். உள்ளுணர்வு வரைபடத்தால் குறிக்கப்படும் யதார்த்தத்தை உணர்ந்தறியும். உள்ளொளிதான் உண்மையான யதார்த்தத்தை காண துணை புரியும். சரி, எல்லாம் சரிதான். உள்ளொளி, அதை எங்கே போய் நான் தேடுவது என்றேன். அதுவே தோன்றும் என்றார் யோகானந்தர். உணர்வுகள் தன்முனைப்பை கைவிடும் போது, சிந்தனை அமைதியடையும் போது, அமைதியடைந்த சிந்தனை உள்ளுணர்வின் வெளிப்பாடுகளை ஆய்வு செய்து அதனை தூய்மைப்படுத்தும் போது அது தாமரையைப் போல மலரும். அறிவும் உள்ளுணர்வும் தங்கள் பணிகளை முடித்து கொண்டு விலகும் போது உள்ளொளி அங்கே தோன்றும். மாலை நெருங்கிய போது ஓர் ஆழமற்ற குளத்தின் அருகே வந்து நின்றோம். நான் கூடாரம் அடித்தேன். தேநீர் தயாரித்தேன். தேநீருடன் பார்லி மாவு கொஞ்சம் சேர்த்து சாம்பா செய்தேன். இரவுணவை நாங்கள் முடித்த போது இரவு சூழ்ந்திருந்தது. மேகங்களின் பின்னிருந்து முழு நிலவு வெளியே வந்தது. பள்ளத்தாக்கை வெள்ளி வெளிச்ச போர்வையால் மூடியது. அபாரம் என்றபடி நடந்து குளத்தை நோக்கி போனார் யோகானந்தர். நான் அவர் பின்னால் சென்றேன். அவர் தண்ணீரில் பிரதிபலிப்பை காட்டி கேட்டார், என்ன அது? நிலவு என்றேன். நிலவா? வியப்புடன் கேட்டார். பிறகு அங்கே வானத்தில் இருப்பது என்ன? 2 நிலவுகளா இருக்கின்றன. இல்லை என்றேன். தண்ணீரில் தெரியும் நிலவு வானத்தில் இருக்கும் நிஜ நிலவின் பிரதிபலிப்பு. இதப்பார். குளத்தின் அருகே சிறிய குட்டையில் தேங்கியிருந்த தண்ணீரை காட்டினார். இங்கே இன்னொரு நிலவு. அப்புறம் இங்கே. அவர் குனிந்து கைகளில் நீரை அள்ளினார். இந்த தண்ணீரிலும் நீங்கள் ஒரு நிலவை காண்பீர்கள். மொத்தம் எத்தனை நிலவுகள்? அவையெல்லாம் பிரதிபலிப்புகள் என்றேன். ஒரே ஒரு நிலவுதான், ஆனால் ஏராளமான பிரதிபலிப்புகள். சிறியது, பெரியது, வட்டமானது, சதுரமானது என காணும் எல்லா நீர்ப்பரப்புகளிலும் அது பிரதிபலிக்கிறது. அளவோ வடிவமோ அதற்கு முக்கியமில்லை. அப்படியானால் இந்த நீர்ப்பரப்புகள் எல்லாம் ஒரு வகையில் அலைவாங்கிகள் என சொல்லலாமா? சொல்லலாம். நான் தலையாட்டினேன். அவை நிலவை பெறுகின்றன. அவற்றின் அளவுக்கும் வடிவத்துக்கும் ஏற்ப நிலவு அவற்றில் பிரதிபலிக்கிறது. பெரிய குளத்தில் தெளிவாகவும் அழகாகவும், உள்ளங்கையில் இருக்கும் சொட்டு நீரில் மங்கலாகவும் தெளிவின்றியும். ஒரு கல்லை எடுத்து குளத்தின் மையத்தில் எறிந்தார். மையத்திலிருந்து வட்ட வடிவ அலைகள் எழுந்து குளத்தின் கரைகளை நோக்கி வந்தன. நிலவின் பிரதிபலிப்பு அதிர்ந்து நடுங்கும் நூற்றுக்கணக்கான சிறு புள்ளிகளாக உடைந்தது. இது என்ன? அந்த கல் தண்ணீரில் அலைகளை உண்டாக்கி அதன் பெற்றுக்கொள்ளும் தரத்தை குறைத்து விட்டது
என்றேன். நீங்கள் சொல்வது சரி, அவர் உரக்கச் சொன்னார். நீர் தேங்கியிருந்த குட்டை அருகே சென்று கையில் இருந்த குச்சியால் தண்ணீரை கலக்கிச் சேராக்கினார். எங்கே அந்த நிலவு? பிரதிபலிப்பு மட்டுமே அகன்று விட்டிருக்கிறது. காரணம், சேராகிவிட்ட நீர்ப்பரப்பு. ஆனால் நிலவு இன்னும் அங்கே வானத்தில்தான் இருக்கிறது என்றேன். உடைந்துவிட்ட அலைவாங்கி என்றார். ஞான நிலையில் ஒருவர் உணர்வது என்னவென்று சற்று நேரத்துக்கு முன்பு என்னிடம் கேட்டாய். சூயிங்கம் போல் வாயில் மென்று குதப்பி அசிங்கமாக வெளியில் துப்புவது போல மேற்கத்தியர்கள் நீங்கள் ஒன்றைச் சொல்வதுண்டு. கீழே தேய குப்பை. இப்போது உங்களுக்கு தெளிவாகிவிட்டதா? முழுமுற்றானது நிலவு. விரும்பினால் நீங்கள் அதை கடவுள் எனக் கொள்ளலாம். அதனை பிரதிபலிக்கும் அலைவாங்கி நீங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள், நான் ஞானம் அடைய வேண்டும், முழுமுற்றான இறையை என்னில் உச்சபட்ட தெளிவுடன் பிரதிபலிக்க வேண்டும் என்று. நான் எதை பற்றி சொல்கிறேன் எனத் தெரிகிறதா? குளம் சுத்தமாக வேண்டும் என்பதை பற்றித்தான். அதன் சேரும் சகதியும் அகற்றப்பட வேண்டும். அவர் விலகி இருட்டுக்குள் நடந்தார். என் உடம்பைச் சுற்றி திடீரென வெம்மை பரவுவதை என்னால் உணர முடிந்தது. யோகானந்தர், நான் கத்தினேன். அலைவாங்கிக்கு என்னவாயிற்று? நடந்து கொண்டிருந்த அவர் நிற்பதை நிலவொளியில் பார்த்தேன். அவர் திரும்பி மெதுவாக என்னை நோக்கி நடந்து வந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. என் கூடாரத்தை நோக்கி வந்தார். அதனருகே போர்வையை விரித்துவிட்டு காத்திருந்தார். நான் உறங்கும் பையை விரித்து அதற்குள் நுழைந்தேன். என் முகவாய்க்கட்டை வரை ஜிப்பை இழுத்துவிட்டு கொண்டு சிறிது முயன்று உட்காரும் நிலைக்கு வந்தேன். என் அபாயகரமான நண்பர் பேசுவதற்காக காத்திருந்தேன். 1 மணி நேரம் காத்திருந்தேன். 2 மணி நேரமானது. எனக்கு தூக்கம் வந்தது. கண்கள் செருகத் தொடங்கிய நேரம் முதியவர் தனது தியானத்திலிருந்து எழுந்தார். அவர் பேசத் தொடங்கிய போது அந்த குரல் என்னை சுற்றி மிதந்தது, மெல்ல தழுவியது. தொடர்ந்து அந்த தழுவலின் இறுக்கம் அதிகரித்தபடியே இருந்தது. நீங்கள் நிலையற்ற உங்கள் மனதில் மட்டுமே உருப்பெற்று துலங்கும் வடிவங்களை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவற்றை பற்றி கொண்டிருக்கும் வரை நிறைவேறும் ஒவ்வொரு ஆசையும் ஒரு புதிய ஆசையை தோற்றுவிக்கிறது. விடை கிடைத்த ஒவ்வொரு கேள்வியும் இன்னொரு புதிய கேள்வியை உருவாக்குகிறது. நிலைத்த வடிவங்கள் உங்களது குளத்தில் இருக்கும் சேர். உங்களது நரம்பு மண்டலம் மாயையின் மண்டல்களால் சேராகி இருக்கிறது. குளத்தை சுத்தம் செய்யுங்கள். அப்போதுதான் அது நிலவை பிரதிபலிக்கும், முழுமையான நிலவை. அதை நீங்கள் எந்த பெயரிட்டு அழைத்தாலும் கவலையில்லை. வெறுமை, உள்ளீடின்மை, பிரம்மம், கடவுள், ஆவி, இருப்பு நிலை. விரும்பினால் நீங்கள் அதை ஈக்சியே என்றும் அழைக்கலாம். மீமையியல் அதன் புற எல்லைகளை அடையும் போது உளவியல் உங்களுக்கு திருப்தி தராது. அது ஏமாற்று அல்ல. உங்களிடம் இருப்பது பொருளியலான அலைவாங்கி, உங்கள் நரம்பு மண்டலம், உங்கள் மூளை. இவைதான் அது. யோகா, தியானம், மனப்பயிற்சிகள் மூலம் மட்டுமே எனது அலைவாங்கியை நான் மெருகேற்றிக் கொள்ள முடியும் என்பதுதான் இதற்கு அர்த்தமா? 100கணக்கான வழிமுறைகள் உள்ளன என்றார். பொதுவாக நாம் எல்லாரும் அறிந்த ஒன்று ஹடயோகம். உங்களுக்கு அது மிகவும் ஆபத்தாக முடியும். ஏனென்றால் உங்களுக்கு பொறுமை இல்லை. உங்களது சிறிது நேர தையல்காரர் அனுபவம் நினைவிருக்கிறது அல்லவா? 1க்கு மேற்பட்ட முறை நாம் கண்டுணர்ந்தது போல புலன் இன்பமும் உணர்வு வடிகாலுமான தாந்திரீகத்தின் மீது உங்களுக்கு மனச்சாய்வு உள்ளது. அதுதான் உங்களுக்கு பொருத்தமானது. நீங்கள் துறவி இல்லை. நல்ல உணவு உண்போம் என்ற நிலை இருக்கும் வரை நீங்கள் பசியை மகிழ்ந்து ஏற்கவே செய்கிறீர்கள். அதன் சட்டகத்துள் தளர்வாகவும் நீங்கள் நீங்களாகவும் இருக்கலாம் எனும் வரை நீங்கள் ஒழுங்கை ஏற்கிறீர்கள். உங்களது இயல்பு இதுதான். ஏன் பாசாங்கு செய்கிறீர்கள்? இருந்தும் தாந்திரீகம் உங்களுக்கு போதுமானதாயிராது. கனவு காணுதல் என்னும் பொக்கிஷம் உங்களிடம் இருப்பதை நாங்கள் அறிவோம்.
கனவுகளின் உலகில் நீங்கள் மிகவும் நெகிழ்வாகவும் புதுமையை விரும்புபவராகவும் இருக்கிறீர்கள். நிச்சயமாக அதை உங்கள் ஆதாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு நீங்கள் புத்திசாலிதான். நீங்கள் தியானத்தில் ஓரளவு வெற்றி கண்டவரும் கூட ஆக. தியானம், கனவு, யோக நிலை, இதுவே உங்களது மும்மை. எனக்கு பெரும் நிம்மதி உண்டானது. சரி, தியானம், கனவு, யோக நிலை, தாந்திரீகம் என்றேன். எனது மும்மை. ஆனால் இதன் நோக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர் கேட்டார். அலைவாங்கியை சரி செய்தல் என்றேன். குளத்தின் மேற்பரப்பை அமைதிப்படுத்த வேண்டும். மனதை அமைதிப்படுத்த வேண்டும். விழிப்பு நிலையில் இருக்கும் புலன்களை உறங்கச் செய்ய வேண்டும். எண்ணங்கள், நினைவுகள், கருத்துக்கள், கவலைகள், பாதுகாப்பு செயல்முறைகள் ஆகியவை அடங்கிய இராணுவம் கலைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஆன்மாவின் மேற்பரப்பு சலனம் மற்றும் படிகம் போன்ற தெளிவுடனும் இருக்கும். அப்போதுதான் நிலவு தன் முழு பிரகாசத்துடன் அதில் எதிரொலிக்கும். என் ஆன்மா ஏக முழுமையுடன் சங்கமிக்கும். அப்போது நான் உறக்கமோ கனவோ விழித்திருத்தலோ அல்லாத அக ஒளியை பெறுவேன்.